ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரை சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். முருங்கைக்கீரை இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து மரத்துலேருந்து நான் ஊர்லேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். முருங்கைக்கீரை வந்து இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 1 கப் வந்து கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி, ஒரு 3 பல்லு பூண்டு. இதில் வந்து நான் வந்து 2-3 காஞ்ச மிளகாய் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த முருங்கை இலையை வந்து இதில் போட்டு கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் தான் இதை வந்து வதக்கணும். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயிலே வந்து இந்த கறிவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம். இந்த கறிவேப்பிலையும் வதங்கிடுச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இந்த முருங்கைக்கீரை கூடவே வந்து இதையும் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ அதே கடாயிலே திரும்பவும் வந்து உளுத்தம்பருப்பு, இந்த பூண்டு, புளி இதை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இது இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதிலே வந்து இந்த புளியும் சேர்த்துடலாம், இந்த பூண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து 2-3 காஞ்ச மிளகாய் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக ஊறிக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம இதை வந்து இப்போ அரைக்கும் போது கூட சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கின அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சி ஜாரில் போட்டுடலாம். முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, புளி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு, ஊற வச்ச காஞ்ச மிளகாய் இது எல்லாமே வந்து நம்ம இதில் போட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இதை நான் வந்து போட மறந்துட்டேன். அவ்வளோதான், அரைச்சாச்சு, சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ அதே கடாயிலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கூடவே கொஞ்சம் பெருங்காயம், தாளிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். சூப்பராக இருக்கு பா. அவ்வளோதான், முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கூட முருங்கைக்கீரை மட்டும் இல்லைங்க, இது கூட வந்து நம்ம கறிவேப்பிலையும் வந்து நம்ம வந்து சேர்க்கறதுனால வந்து ரொம்ப 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 குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து இருக்குது. கறிவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட வயிற்றில் இருக்கிற பூச்சியை வந்து பார்த்திங்கன்னா சாகடிக்கும்.
ரொம்பவே நல்லது. இதை நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து நல்லா பசி எடுத்து வந்து நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ லஞ்ச் பாக்ஸு கூட நம்ம இதை வந்து கொடுத்து அனுப்பலாம். இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் சாதத்தில், சூடான சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இதை வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது. இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து செடி முருங்கையில் வந்து இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியாது. இது நான் வந்து மரத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். ஊரில் நம்ம வீட்டில் மரம் இருக்குது, நான் அங்கேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்த முருங்கை இலை. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.